இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வேறு இருக்குதுங்க. நம்ம சர்க்கார் விஜய் மாதிரி ஃப்ளைட்டில் போய் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க. நிக்க முடியல, குளிர். அதான் பஸ்ஸுக்குள்ள வந்து பண்ணிட்டேன். எனக்கு டெல்லி வந்தாலே பயமா இருக்கும். நம்ம செல்ல பறி கொடுத்துருவோம் போது பாருங்க, பெட்டி கிடையில கூட நீரை வச்சு வைக்கிறாங்க. ஏக் திருநெல்வேலி, திருநெல்வேலி 3 बजे के बाद आना। एक திருநெல்வேலி, திருநெல்வேலி एक गाड़ी हाँ ओनली वन 655 हाँ सर हिंदी आई डोंट नो 655 பார்த்தீங்களா, நார்த் இந்தியாவில் இது வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு ரூல். செகண்ட் கிளாஸ்னாலே நார்த் இந்தியாவில் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் பேட்ச் வச்சிருக்காங்க இன்னைக்கும். கூட்டம் சரியா நிற்கிது. சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். ரொம்ப பாவங்க பாருங்க, சீட்டு கெடியில் எங்கெல்லாமோ படுத்து தூங்கிட்டு வராங்க. இவங்கள போய் நம்ம ஊரில் வடக்கன் கிடக்குன்னு என்னெல்லாமோ சொல்லி கலாய்க்கிறது தப்பு இல்லைங்க, ஃபன்னா. ஆனால் வன்மத்தை குட்டுறது, வெறுப்பை துப்புறது. நம்ம திருநெல்வேலி டு லடாக் ஜேர்னியில் இப்போ நம்ம மணாலியில் தாங்க இருக்கோம். என்னடா ஜேர்னியை கொஞ்ச நாள்லேயே முடிச்சுட்டு கிளம்பிட்டேன், லடாக்கே போகாமான்னு கேட்கலாம். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வேறு இருக்குதுங்க. இந்த டைமில் நம்ம லடாக் மேலே போய் வெதர் ரிசீவ்னால அங்கேயே ஸ்டக் ஆகிடக்கூடாது. அதுவும் ஒரு இஷ்யூ. ஃபினான்சியலாகவும் கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்கும். ஜேர்னியை குவைட் பண்ணல, பாஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நமக்கு வந்து எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம மணாலியை விட்டு கிளம்ப போகிறோமே, கடைசியாக போய் மணாலியோட ஃபேமஸான சித்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம பிஜே சித்து கிடையாது, மணாலி ஃபேமஸான ஒரு டிஷ்ஷுக்கு தான் சித்து. சித்து எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். நம்ம ஊர்ல இட்லி சாப்பிடுவோமா, அதே மாதிரி இருக்கு. இட்லி உள்ள ஏதோ மசாலா இது பண்ணி வச்சிருக்காங்க. எப்படியும் 100 ரூபா சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டுங்க, யாரும் வந்தா ட்ரை பண்ணாங்க. எனக்கு நல்லா இல்லை. சரி ஓகே, நம்ம 100 ரூபா அந்த டிஷ்ஷு சரி வாங்கி சாப்பிடலான்னு வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் சுத்தமாக நல்லாவே இல்லை, எனக்கு செட் ஆகலை. பிடிக்கலங்கிறத செட் ஆகலை, சாப்பிடவே முடியல. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், மிச்சத்தை அப்படியே அங்கே வேஸ்ட்டாக போட்டு வந்தாச்சு. லைஃப்ல நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கிடையாது. இங்கே வந்து 100 ரூபா கொடுத்து அதுவும் அந்த ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு ஸோ சேட் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் யாருன்னா மணாலியில் வந்து அந்த மணாலியில் வந்து சித்து அந்த ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். நம்ம திருநெல்வேலி டு லடாக் ஜேர்னியை நம்ம இந்த மணாலியோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம நம்ம டெல்லி டு திருநெல்வேலி போகிற ஒரு லாக் பார்ப்பீங்க. அவ்வளோதான். இதோட இந்த ஜேர்னியை நம்ம முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 2 வாரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம டெஸ்டினேஷன் நம்மளால அடைய முடியலைங்க. கண்டிப்பாக இந்த ஜேர்னியில் நம்ம லடாக் ஒரு நாள் போவோம். அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. அவ்வளோதாங்க. பாருங்க, செம குளிராக இருக்குது. இங்கே இருக்க எல்லாருமே ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் நான் மட்டும் தான் ஜாக்கெட் போடாமல் சுற்றிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. அவ்வளோதான், நம்ம இங்கேயோட நம்ம ஜேர்னியை முடிச்சுட்டு நம்ம பஸ்ஸுக்குள்ளே போய் ஏற வேண்டியதாங்க. வாங்க போகலாம். இதுதாங்க நம்ம பஸ்ஸு, ராம் தலால் டிராவல்ஸ். ஒரு 420 ரூபாய்க்கு நமக்கு டெல்லி கிடைச்சது. அப்படியே நம்ம புக் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பஸ்ஸுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுப்போம். டயர்டாக இருக்குது. இதுதாங்க நம்ம பஸ்ஸு. செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. லைஃப்லேயே இந்த மாதிரி ஒரு லக்ஸரி பஸ்ஸில் போகிறேன். அதுவும் வெறும் 400 சம்திங். நம்ம சீட்டு ஒரு பேங்க் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் ஸ்பேஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு வைக்கிறது ஏசி இது நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம பஸ்ஸு டிபார்ச்சர் 9 பார்க்கலாம். நம்ம 7:30 வந்துட்டோம். இங்கேயே நிற்க முடியல, குளிர். அதான் பஸ்ஸுக்கு நம்ம பண்ணிட்டேன். ஓகேங்க, நம்ம இனி டெல்லி போயிட்டு நம்ம சர்க்கார் விஜய் மாதிரி ஃப்ளைட்டில் போய் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறோங்க. ஜஸ்ட் பண்ணுங்க. இது ஏர்போர்ட்டு கிடையாது, பஸ் ஸ்டாண்டு தான். இது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டு தாங்க. ஏர்போர்ட் லெவலுக்கு ஃபீல் ஆகுது. வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட்லேயே செக்யூரிட்டி செக்கிங்லாம் பண்ணுறாங்க. சமத்தர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம இந்தியாவிலேயே தான் பார்க்குறீங்க. நம்ம அப்படியே வெளியே போயிட்டு டெல்லியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு நைட்டு தான் ட்ரெயின்.
என்னடா லடாக் ட்ரிப்பை சீக்கிரமே லடாக்கு போகாமல் முடிச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும். இந்த டைமில் நம்ம லடாக்கில் போய் வெதறதுனால மாட்டிக்கிடக்கூடாது. நமக்கு ட்ரெயின் இன்றைக்கி நைட்டு தான் கைஸ். அதான் நம்ம டெல்லியை லோக்கலாக சுற்றி பார்க்கலாங்க வாங்க. அம்மா நேச்சரா இருக்கு பாருங்க. புள்ளி மரமா இருக்கு இந்த ரோட்ல. இப்போ நம்ம எங்க போறோம்னா சரோஜினி மார்க்கெட் போகிறோம். சரோஜினி மார்க்கெட் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிடையாதுங்க. இந்த மாதிரி டெல்லிக்குள்ள ஏகப்பட்ட ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஏகப்பட்டவர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புள்ஸுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குற மாதிரி டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ரெயின் பஜோரா அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம்ல அவங்க நிறைய வீடியோ நம்ம மெரினா பீச்சில் கூட ஒரு செல்ஃபர் மாதிரி கொண்டு வந்தாங்களே, அதே மாதிரி டெல்லியில் நிறைய இடங்கள்ல வச்சுருக்காங்க. அங்கே வந்து ஃபுட்டு ஸ்டே எல்லாமே கொடுப்பாத சொல்லியிருக்காங்க, கொடுத்துட்டு வந்துருக்காங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீமா இல்லை. ஆனாலுமே ரன் ஆகிட்டு இருக்கதா நான் பார்த்தேன். நம்மளால முடிஞ்சா அந்த ஒரு பிளேஸையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இப்போ நம்ம சரோஜினி மார்க்கெட்டை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த ஏரியா சமதளமா இருக்குது. நம்ம பெங்களூர் மாதிரி இருக்குது. ஃபுல்லா நேச்சர் ரைட்ல இந்த ஏரியா மொத்த டெல்லியும் பெங்களூர் மாதிரி இல்லை. இந்த பிளேஸ் சரோஜி நகர் மார்க்கெட்டுக்கு வந்தோங்க. சரோஜி நகர் மார்க்கெட்டு இல்லை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ஒரு மார்க்கெட்ல எல்லா பொருளும் கிடைக்கும். A to Z. இங்க கடைக்காரங்க கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா அந்த சைட்ல கையில வச்சுக்கிட்டு இன்னொன்னு கையில வச்சுட்டு சேல்ஸ் பண்றாங்களே அவங்கதான் பிரச்சனை. பாடா படுத்துறாங்க. 0% சிவிக் சென்ஸ். பாருங்க பெட்டி கடையில கூட நீரை வச்சு இதெல்லாம் இங்க சேஃபோ கிடையாது. இல்லத்துல அன்சேஃப். அதை போட்டு போயிடுவாங்க. எனக்கு டெல்லி வந்தாலே பயமா இருக்கும். நம்ம செல்ல பறி கொடுத்துருவோம். நம்மளோட கேபிட்டல் தான். ஆனா இங்க என்னதான் நடக்குது எதுதான் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே ஏகப்பட்ட போலீஸ் போர்ஸ் இருக்குங்க. அதனால அதை கட்டுப்படுத்தவே கிடையாது. கட்டுப்படுத்த முடியல. இல்லை அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. நான் இனி நைட்டு விளாக்குங்க ரெடி பண்ணுறேங்க. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு திருநெல்வேலி 3 बजे के बाद आना. 3 बजे के बाद. ஓகே. 3 மணிக்கு மேல வந்து எடுத்துக்கோ அப்படிங்க. அது வரைக்கும் நம்ம இங்க செட் ஆகாது. நம்ம அங்கோடி போய் எடுத்துக்கோங்க. ஏரியாவில் வேலை பார்க்குற ஒருத்தனும் ஒழுங்கா சிரிச்ச முகத்தோட அந்த மாதிரி இருக்க முடியும். சிடுன்னு தான் இருக்கானுவ. அவனை டியூட்டியை தான் பார்க்கணும். அந்த டியூட்டியை பார்க்குறதுக்கு சிடுன்னு இருக்கானுவ. திருநெல்வேலி திருநெல்வேலி कितने? एक कब है गाड़ी? हाँ ओनली वन. 655. हाँ सॉरी हिंदी आई डोंट नो. 655. 655. 655. हाँ ओके. ஆனால் 5 ரூபா ஆகும் வச்சுக்கலாம். 5 ரூபா நம்ம தரணும் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு ரூல். 5 ரூபா நம்ம சேஞ்ச் பண்ணணும் கொடுக்கணும்னா அவங்களே வச்சுக்கோங்க. 655 ரூபா டிக்கெட்டு. 5 ரூபா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டான். ஓ சார் நார்த் இந்தியாவும் இல்லை நிறைய ரயில்வே அப்படிதான் என்ன பண்ண வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நம்ம இதுக்கு அடுத்து போய் வெயிட் பண்ண வேண்டியது. நம்மளோட கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து வரும். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் டைரக்டா இப்போ நமக்கு இங்க டெல்லியில இருந்து திருநெல்வேலிக்கே ட்ரெயின் இருக்குது. கரெக்டா இன்னைக்கு அதிகாலையில 5 மணிக்கு இருக்குது. நம்ம அதனால இங்க வெயிட் பண்ண போறோம். ட்ரெயின் வந்தோடனே ஏறி அப்படியே போக வேண்டியதாங்க. செகண்ட் கிளாஸ்னாலே நார்த் இந்தியாவில அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த ஒரு செகண்ட் கிளாஸ் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். இந்த செகண்ட் கிளாஸை நம்ம எப்படி இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு ரியாலிட்டியா காட்டுறேங்க. நீங்களுமே என் கூட சேர்ந்து டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. நமக்கு ட்ரெயின் வந்துருச்சு காய்ஸ். கூட்டம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக தான் இருக்குது. இடம் கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம்.
வச்சிருக்காங்க இன்னைக்கும் கூட்டம் கெரியா நிக்கிது கைஸ். சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். நம்மளும் அதிலே உள்ள ஓடியா. चलो भाई चलो 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 लगे तुरंत நல்ல இடம் போடுவோம். போட்டாச்சு. வெயிட் 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 கம் அவன் எல்லா கதையும் திறந்து விடும். ஒரு சமூக சேவை. பண்ணாம பண்ணாம சொல்ல முடியாது. அவ்வளவுதான் கைஸ், நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. நமக்கு ஒரு இடமும் கிடைச்சிருச்சு. ட்ரெயின் அந்த அளவு பெருசா எதுவும் இல்லைங்க, நார்மலா தான் இருக்குது. வாங்க, நமக்கு நான் திருப்பூர் எக்ஸ்பிரஸ் ஒரு டூர் கட்டுறேன். இந்த என்ஜின் தான் நம்மள ஒரே சித்துல இன்னைக்கு கன்னியாகுமரி கூட்டு போது டெல்லியில இருந்து ராயபுரம் செட்டு பேக் 7 தான் நம்ம இன்னைக்கு கூட்டு போகுது கைஸ். ஓரளவுக்கு ஓகேங்க வாங்கிதான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம வண்டியை எடுத்துட்டாங்க. இந்த வண்டி மொத்தமா நார்த் இந்தியான்னு பார்த்தா 6 ஸ்டேஷன்ல தான் இருக்கும். தமிழ்நாட்டுல தான் நிறைய ஸ்டேஷன். அதனாலதான் இந்த வண்டியை நான் சூஸ் பண்ணுவேன் எப்போ வந்தாலும். அதான் கைஸ், நான் ஒரு பெரிய தூக்கத்தை போட போறேன். அடுத்து ஆக்ரா வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ட்ரெயின் வச்சு ஆக்ரா தாண்டி தாஜ்மஹாலை போய் பார்த்து போகலாம். ஆனா வேண்டாம், ஆல்ரெடி நல்லா வர்றாச்சு. இங்க இருந்து நம்ம ட்ரெயின் எங்க போகணும், அடுத்து பிஜிஎல் ஜான்சி அதான் அடுத்த ஸ்டேஷன். எந்த ஸ்டேஷனே கிடையாது. அவ்வளவுதான் கைஸ், நம்ம ஸ்டேஷன் பிஜிஎல் ஜான்சி அப்படிங்கிற ஜங்ஷன் வந்திருக்குது. இங்கதான் நம்ம ஃபுட் ஏதாச்சும் வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். இங்கதான் ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் வாங்கணும். ஆனா இங்க எதுவுமே நல்லா இருக்காது ரயில்வே ஸ்டேஷன்ல. இருந்தாலும் வேற வழி இல்லை, நமக்கு வாங்கிதான் ஆகணும். தண்ணி பிடிக்கணும் போது அதான் தேடிட்டு இருக்கேன். வாங்க போலாம். 60 रुपए का 50 रुपए बेच खाना। समोसा कितना? 30 रुपया। कितना पे 30 रुपया दो सब्जी डाल के 2 चीज வண்டி எடுத்தாங்க. நம்ம வந்து எடுத்துட்டாங்க. சூரியன் வெயில் வச்சு சுட்டு எரிக்குது. வெயில் அதிகமா இருக்கனாலே நமக்கு இந்த ஜனி ஒரே தூக்கமாவே செய்யுது. இனி நம்மளோட இது அடுத்த ஸ்டேஷன் என்னன்னா போபால். போபால் வரைக்கும் நம்ம இருக்கணும். எம்பி வரைக்கும்.
நம்ம ஒரு சமோசா அங்கே இந்த சமோசா சாப்பிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட வேண்டியது. ரயில் பயணம்னாலே நமக்கு சமோசா தான். சரியான ஒரு பொட்டல் காட்டுக்குள்ளே போகுது. ஆல்ரெடி வெயில் வச்சு பொண்ணு எடுக்குது. ஆனாலும் பரவாயில்லைங்க, ரயில் பயணம் நல்லா இருக்குது. ஆனால் வெயில் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெயின் நல்லா ஃப்ரீயாக தாங்க இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா தான் இருக்குது, சமத்தனமாக இருக்குது. சிக்னல் விழுந்துட்டு வண்டி ஏதோ ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டு நினைக்கிறேங்க. அதான் நிப்பாட்டியிருக்காங்க. கொஞ்சம் டேட்டியாக இருக்குது, பரவாயில்ல. ஆட்டோ விட பயமாகவே இருக்குங்க. இப்போ நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறது அது என்னன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதே பயமாக தான் இருக்குது. இன்னும் ஆட்டோ விட்டுருவாங்க. பூரா வடக்கு பயங்களாக நம்ம ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கியிருக்கோம் கைஸ். இந்த பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டு நம்ம லஞ்சை முடிச்சுக்கிட வேண்டியதுதான். சுட சுட இருக்குது. 30 ரூபாங்க, இது ஒன்று பரவாயில்ல. நம்ம ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பிருச்சிங்க. அடுத்து நம்மளோட ஸ்டாப் வந்து பெட்ரோலுங்க ஒரு ஸ்டேஷனு. அது வரைக்கும் நம்ம நல்லா தூங்க வேண்டியதாங்க. இப்போ ஓரளவுக்கு ஈவினிங் ஆகிட்டா அதனால வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சிங்க. நம்ம ட்ரெயின் அந்த பெட்ரோல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. இது மத்திய பிரதேசில் இருக்குது. நிறையா கூட்டம் இங்கே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினே ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டுங்க. அங்கே இங்கேயும் ஃப்ரீ, இங்கேயும் ஃப்ரீ. அவ்வளோதாங்க. நம்ம இங்கே தான் ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முதல்ல கூட்டங்கள்லாம் போட்டோம், கூட்டங்கள்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் போகும். அதுக்கு முன்னாடியே போனால் நம்ம இடம் பறி போயிடும். நம்ம அண்டா பிரியாணி வாங்கலாங்க. இங்கே ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு. அவ்வளோதாங்க, அண்டா பிரியாணி வாங்கியாச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே வந்து என்ன வாங்கணும்னா இதில் ஓடி மிளகா வச்சுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இங்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னால் நிறைய இடங்களில் வாங்கி தூர தான் போட்டுருப்போம். இது ஓரளவுக்கு லெமன் சாதம் மாதிரி இருக்குது. ஆனால் அண்டா பிரியாணி இல்லை, அண்டா லெமன் சாதம் ஊறுகாலாம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. எஸ் காய்ஸ், ஓகேங்க, ஓரளவுக்கு ஓகே. அவ்வளோதான். நம்ம 50% மார்க் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. இங்கே நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா லாக்க கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ட்ரெயின் ஜேர்னி சமத்தனமாக போயிட்டுருக்கு. நம்மளோட அடுத்த ஸ்டேஷன் என்னன்னா நாக்பூர் தாங்க. நாக்பூரை நோக்கி தான் சீரி பாஞ்சு போயிட்டுருக்கு. செம ஸ்பீடாக போகுது. உள்ளே எல்லாம் நார்மலுங்க, அஸ் யூஸ்வல். நம்ம பையாங்க எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. நார்மலாக தான் க்ரௌடு இருக்குது, பெரிய லெவலில் இல்லைங்க. எல்லாருமே நல்லா தாங்க இருக்குது, எந்த ஒரு பொரியும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. நம்ம ட்ரெயினுக்கு கரெக்டாக நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. வேறு லெவலில் இருக்குது என்ட்ரன்ஸு. ட்ரெயின் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டுங்க. நாக்பூரில் யாருமே இறங்கின போல எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி நார்த் இந்தியாவில் நடக்கக்கூடிய ரயில்வே குளறுபடிகளுக்கு காரணம் இந்த மக்கள் கிடையாது, ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். இந்த மக்களுக்கான இருக்கைகள் ஒழுங்காக அவங்க கொடுத்துட்டாரு. அவங்க யாரும் ஸ்லீப்பரில் ஏற மாட்டாங்க, ஏசியில் ஏற மாட்டாங்க, இல்லீகலாக ஜேர்னி பண்ண மாட்டாங்க. அது கிடைக்காதனால தான் அவங்க டெஸ்டினேஷன் அடைஞ்சே ஆகணும். அதுக்காக அவங்க வந்து ஸ்லீப்பர் அதெல்லாம் ஆக்கிபை பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டாக நம்ம இங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்க சாப்பிட்றதுக்கு பிளாட்ஃபார்ம் அந்த சைடு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அவ்வளோதான், நானும் படுத்து தூங்க போகிறேன். அடுத்து காலையில் நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம பையாங்க எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குங்க இந்த ஜேர்னி. இங்கே இல்லை எந்த பையாங்களுமே பெருசாக நம்ம ரயில் பாவங்களில் பார்த்த மாதிரி நடந்துக்கிடல. ஓட்டு துப்புன்னு துப்புறாங்க, ஆனால் ஜன்னலுக்கு வெளியே தான் துப்புறாங்க. பரவாயில்ல. பாருங்கள், நம்ம பையங்கள்லாம் ரொம்ப பாவங்க. எல்லாருமே இங்கே பாருங்கள் சீட்டு கடியில் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கெல்லாமோ படுத்து தூங்குறாங்க. ஸோ சரி, கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலே அவங்க வந்து இன்னமே உட்காந்தே ட்ராவல் பண்ணணும்.
கஷ்டமாக தான். நம்ம ஊரில் அவங்கள வடக்கன் கிடக்கன் என்னெல்லாமோ போட்டு கலாய்க்கிறாங்க. ஒரு ரெஸ்பெக்டான லெவலில் கலாய்ச்சா நல்லா இருப்பாங்க. கலாய்க்கிறது பிரச்சனை, அந்த வன்மத்தை கழிக்கிறது. அவங்கள நம்மளே மாதிரி ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கும் நம்மளே மாதிரி தனி ஸ்டோரி இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹைஜீனாக இல்லாமல் நிறையா பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள எதிர்ப்பை தெரிவிக்கலாம், வெறுப்பை தெரிவிக்கக்கூடாது, வன்மத்தை கக்கக்கூடாது. இதுதான் என்னோட தாழ்மையான கருத்துங்க. அவ்வளோதாங்க. குட் மார்னிங். நம்ம மணாலி டு திருநெல்வேலி பயணத்தோட 4வது டேங்க இது. நம்ம இப்போ ஆந்திராவுக்குள்ளே வந்துட்டோம். விஜயவாடா தான் நமக்கு போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்டேஷன் விஜயவாடா தான். அவ்வளோதான். இங்கோடி வந்தோடனே நல்லா பச்சை பச்சைன்ட்டு இருக்குதுங்க. இப்போ ரயில் ஜேர்னி செம்மையாக போயிட்டு இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது, ரொம்ப தான் வெயில் இல்லைங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். அடுத்து விஜயவாடாக்கு அடுத்து சென்னை தான். ஆமாம், கூடூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, கூடூர் இருக்கிறதுக்கு சென்னை. சரி, நம்ம ஒரு மதியானம் 2 மணி வாக்கில் சென்னை போய் சேருவோம் கைஸ். வடக்கு ரயிலுமே இல்லை, சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் நீட்டே இல்லாமல் இருக்கு. நம்ம சென்னை சேர்ந்தாச்சு கைஸ். சென்னை எக்மூர் ட்ரெயின் நல்லா ஃப்ரீ ஆகிட்டுங்க. கன்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ட்ரெயினை லைட்டாக சுற்றி பார்ப்போங்க. பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆகிட்டுங்க. ரொம்ப தோடலாம் இல்லை. நீங்கள் யாருன்னா சென்னையிலேருந்து நம்ம திருநெல்வேலி கன்னியாகுமரி வரணும்னா இந்த திருக்குறள் எக்ஸ்பிரஸை பிடிச்சவங்க. இது வாரத்தில் 2 நாள் ஓடுங்க. மதியானம் 2:30க்கு சென்னை வரும், 3 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை எக்மூர் வந்துட்டு இதுக்கடுத்து இனி சென்னை எக்மூரில் மணி கரெக்டாக 3:30 காலையில் ஒரு 2-3 மணி வாக்கில் நம்ம திருநெல்வேலியில் போய் இறக்கி விட்டுருவாங்க. அவ்வளோதான் கைஸ். ஃபைனலி நம்ம வண்டி திருநெல்வேலி சேர்ந்துட்டு மணி எத்தனை ஆகுதுன்னா கரெக்டாக 2:15 நம்ம திருநெல்வேலி சேர்ந்துட்டோம். ஆனால் நம்ம ஊருக்கு போகிற கடைசி பஸ் நமக்கு காலையில் 5 மணி அந்த டைமில் தான் இருக்குது. அது வரைக்கும் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துருக்கணும். போன வாட்டி இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது தான் போலீஸ்காரங்க வெளியே போ அப்படின்னு சொல்லி உள்ள உட்காந்துருந்தோம், நிறுத்தி விட்டாங்க. வெளியே போய் டிக்கெட் கொண்டவர்கிட்ட உட்காந்துருந்தோம், அங்கேருந்து உள்ள போய் நிறுத்தி விட்டாங்க. காசு நம்ம இங்கே உட்காந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போனோம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் போனோம் கைஸ். நல்லா தூங்கிட்டேன். இங்கே 5 நிமிஷம் ஆல்ட்டி நான் இறங்கி உடனே வண்டி எடுத்துட்டு அவ்வளோ நேரம் தூங்கிட்டேன். திடீர்னு முழிப்பு தட்டுமே பார்த்தா திருநெல்வேலி. அவ்வளோதாங்க. நம்ம திருநெல்வேலி டு லடாக் பயணத்தை மறுபடி லடாக் போகாமலே திருநெல்வேலியை என் பண்ணியிருக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் லடாக் போவோங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு ஸ்ரீ வ்ளாக் கைஸ். நெக்ஸ்ட் இன்னொரு ஜேர்னிலாம் பார்க்கலாம். பாய்.